ராதே கிருஷ்ணா. நம்ம ஸ்ரீகிருஷ்ணா சத்சங் என்கின்ற ஆன்மீக குழு இன்று பிப்ரவரி 8, 2025 சனிக்கிழமை அன்று காலை 10:20 முதல் 12:20 வரை நம்ம நாராயணியத்துல வினாடி விழா என்கின்ற அருமையான ஒரு உலக சாதனை படைச்சிருக்கோம். இங்க உலக சாதனை பெருமையா சொல்றதுக்காக இல்ல, இது நம்ம இந்த நாராயணியத்தை ஆழ்ந்து கற்பதற்காக ஒரு சிறு முயற்சி தான். 2022 இருந்து நம்ம பல்வேறு விதத்தில் நம்ம உலக சாதனையா ட்ரெண்டா செட் பண்ணோம். ஏன் அப்படின்னா நாராயணியத்தை கண்டினியூஸா கத்துக்கணுங்கிறதுக்காக. அதனால உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆன்மீக அன்பர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நம்ம யூடியூப் கிருஷ்ணா சத்சங் வழியா நாராயணியம் பாகவதம் எல்லாம் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு வருட காலமாக நாங்க குழுக்களா 7 குழுக்களா பிரிச்சு இந்த 1034 ஸ்லோகத்தை அதை கற்றுக்கொண்டு அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையோடு நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். பகவானோட அனுகிரகத்துல இது கண்டினியூஸா 2022 5வது முறையாக இந்த உலக சாதனை நடத்தப்பட்டிருக்கு. 74 சஜ்ஜனாக்கள் ஆன்மீக அன்பர்கள் கிருஷ்ணா சத்சங்க என்கின்ற பேனர் கீழே வேர்ல்ட் ரெக்கார்டு கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்டு இதை பதிவு பண்ணியிருக்கின்றார்கள். இது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சைன். அதாவது ஆன்மீகத்துல இன்னும் நம்ம ஆழ்ந்து கற்கணும், ஒன்றாக இருக்கணும், நம்மளுடைய செயல்களை நல்ல என்ன சொல்ற துரிதப்படுத்துவதற்கும் நல்ல சுத்தமா பண்றதுக்கும் நமக்கு அது ஒரு ப்ராக்டிக்கலா இது நமக்கு உதவி பண்றது. அதுல எல்லா ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கவங்களும் இருக்காங்க. 83 வயது வரை இருப்பவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள்ன்றதுதான் பெரிய ஹைலைட். தேங்க்யூ. சீதல தராசு அருமையான ஸ்லோகம். இதை முழுமையாக கூறவும். பகவானுடைய ஜனனம் தசகம் 38 2வது ஸ்லோகம். ஆஷாசு சீதலதராசு பயோததோ யை ஆஷாசிதாப்தி விவசேஷு சசஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதௌ நிஷிமத்யமாயா க்லேஷாபஹஸ்த்ரி ஜகதாம் துணிகா விராசி. அருமையான கிருஷ்ணாவதாரம். எல்லாரும் செய்து நாராயண சொல்லலாம். நாராயண 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 நாராயண. என்ன எவ்வளவு பெரிய குடுப்பனை பாருங்க. பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு அவரவர்கள் கிரகத்துல இருந்தா நம்ம ஒத்ததான் சொல்லியிருப்போம். இங்க நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்த்து சொல்லும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன்ஸ், அந்த புண்ணியம், அதான் சொல்றேன், புண்ணிய பாப்பத்துக்காக நம்ம பண்ணல, அதை கூட கிருஷ்ணார்ப்பணமா அவனுடைய சரணகமலத்துல போட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் கிடைக்கணும் மனசார பிரார்த்தனை பண்றோம். அடுத்து நாராயணா டீம் நல்லா பார்த்துக்கோ. கை கால்லாம் ஆட்டிண்டா வாயனமோ சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நானும் பார்க்குறேன். உங்களுக்கு வர்ற கொஸ்டின் தான் அப்படி அமையறதான்னு தெரியல. ததோ பவது பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமோச்சிய தரசைவசா சமதிரூட ரூபாந்தரா. இந்த ஸ்லோகத்தை விளக்கினால் கூட போறோம். கிருஷ்ணன் பிறந்துட்டார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண் குழந்தைய மாத்தி வசுதேவர் கொண்டு வந்துச்சு. ததோ பவது பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமோச்சிய தரசைவசா ரூபாந்தரா அதஸ்தலமஜக்முஷி விகதஷ்டபாகோ ஸ்புரன் மகாயுத மகோகதா கில விகாய சாதித்யுதே. அப்போ உனது பக்தன் காலனின் கயிற்றிலிருந்து விடுபடுற மாதிரி அந்த பெண் குழந்தை சட்டென்று கம்சனின் பிடியிலிருந்து விடுபட்டு உடனே வேறு உருவம் தாங்கியவளாக மேலோக்கி செல்லாமல் 8 திருக்கரங்களில் திவ்யமான ஆயுதங்களை தாங்கி ஆகாசம் சென்று பிரகாசித்தாள் அல்லவா. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பட்டத்திரி ரொம்ப அருமையா. அருமை அருமை. எல்லாருமா சேர்ந்து ஐகிரி நந்தினி ஒரு சொல்லிடலாமா? ஐகிரி நந்தினி நந்தித மேதி விஷ்ணு விலாசினி விஷ்ணுனுதே ஹரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி விஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி கோரி குடும்பினி கோரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகவர்த்தினி சைலசுதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே.
அம்பாளுக்கு சுவாசினி அர்ச்சனை பிரதான பேர். நம்ம எல்லாருமே சுவாசினிகள் தான், irrespective of all those things what you think have in mind. ஸோ சுவாசினி அர்ச்சனை பிரீத்தா தான். அதனால இத்தனை பேர் சொன்ன அந்த ஸ்லோகத்தை பகவானுடைய மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அம்பாளுடைய சரணகமலத்தில் நம்ம வந்து டிவோட் பண்ணுறோம். எல்லாரும் அனைத்து மங்களங்களும் பெற்று சீரோடும் சிறப்பாக வாழணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். ரொம்ப அழகாக அப்போ 38,000 39,000 யோகமாயா பிராதுர்பாவத்தில் வருது அப்படி தானே? 39 தசகம் தானே? ஓகே. அடுத்து அதோக்ஷஜா. கிட்டத்தட்ட நம்ம இந்த வினாடி வினால என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா 100 தசம் கவர் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். அடுத்து ஸ்வதுங்க மேம் கேட்கல. அடுத்தது ஸ்வதுங்க சுங்க சதவக்ஷ சந்தம். எது? மத்ஸ்யாவதாரமா? அந்த ஸ்லோகத்தில் சொல்லுங்க பாப்போம் ஃபுல்லா. दशकं 32 and 10வது ஸ்லோகம். स्वदुंग शृंग क्षदवक्ष संतं निबात्य दैत्यं निहमान् गृहीत्वा विरिञ्जये प्रीत हृदे तदानः प्रभञ्जनाहार पदे प्रभायाः. பிரபாயாக முழுமையாக காத்தருளுங்கள் என்று ரொம்ப அழகாக மத்ஸ்யாவதாரத்தில் வருகின்ற ஸ்லோகம். அடுத்த சாந்திராட்டியும் தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி. தாபவல்லி இந்த ஸ்லோகத்தை விளக்கவும். தாபம்னா மனசு துன்பம், துன்பமாகின்ற வள்ளி கொடி. இங்க என்ன சொல்றாரு அவர்? தேவ பிரசீத. இது வந்து கிருஷ்ணாவதாரத்தில் தசகம் 38 ஸ்லோகம் 6 தேவா பரம் புருஷா மகிழ்ந்து அருள் செய்வாய். மன துன்பமாகிய கொடியை அழிக்க வல்ல வாளுக்கு நிகரான வாளுக்கு ஒப்பானவனும் எல்லோரையும் அடக்கி ஆள்பவனும் சிருஷ்டி முதலிய லீலைகளை புரிபவனுமாகிய நீ உன்னுடைய கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையினால் எங்கள் மன துன்பங்களையெல்லாம் போக்குவாயாக என்று பலவாறாக ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து வசுதேவர் துதிக்கின்றார். ஆக்சுவலாக வந்து ஸ்லோகத்தை சொல்லிடலாம். ஸ்லோகத்தை வந்து தமிழ் படுத்தி சொல்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அழகாக நீங்கள் கேட்குறத பார்த்தாலே பாவம், அவரே வந்து வாழை எடுத்து வெட்டிடுவார் போல தாப்ப வள்ளியெல்லாம். அந்தோ பாவமாக கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது கதமஸ்ய நாம குருவே சகசிர நாம்னோகி அனந்த நாம்னோ. என்ன நாமத்தை வைக்கிறது இவனுக்கு? யார்? கர்கமுனிவர். எந்த நாமத்தை வைக்கிறது இவனுக்கு? சகசிர நாமம் இருக்கு, அதில் அனந்த நாமம் டு த நம்பர் ஆஃப் n இன்ஃபினிட்டி. எதை வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு முடிச்சாரோ இல்லையோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க துவாரகா. பட்டத்ரி தசகம் 44 ஸ்லோகம் 5 இந்த ஸ்லோகத்தை கூறுகிறார். ரிஷிதாது நகாராப்யாம் சத்தானந்தாத்மதாம் கிலாவிலப ஜகதகர்ஷித்வம் வா கதயத்ரிஷி கிருஷ்ண நாமதே யதனோ. அருமை அருமை அருமை. அவர் எப்படி யோசிச்சு சமைச்சாரோ அது மாதிரியே அவளும் யோசிச்சு சொல்லிட்டா. ஓகே. அடுத்தது மாதவாட்டியும் பவத் வினோத ஆலாபித அக்ஷராணி என்று கோபியர்கள் அனுபவித்ததை பட்டத்ரி ஸ்லோகம் மூலம் நம்மை அனுபவித்ததை விளக்குக. கோகுலத்திலிருந்து பிருந்தாவனம் செல்லும் வழியில் வண்டியின் இனிய சத்தம், மாட்டுக்கூட்டங்களின் குளமடிகளின் ஒலி, இவற்றிற்கிடையில் கிருஷ்ணரின் இனிமையான மழலை மொழி, இவைகளை கோபியர்கள் பருகிய வண்ணம் இருந்ததனால் வழியின் நெடுமை உணரப்படவில்லை, பிரயாணத்தின் தலைப்பும் தெரியவில்லை என்று நம் கண்முன்னே காட்சியை நிறுத்துகிறார் பட்டத்ரி. அருமை அருமை. அதாவது வண்டி கட்டின்னு போயிட்டா. அந்த காலத்துலயே இருந்தது வாஸ்து சரியில்லைன்னு. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து சும்மா ஒரு அசரணம் வந்தால் என்ன பண்ணுறது? அங்கே வயசானவர் இருக்க, அவர் சொல்கிறார், இல்லைப்பா இந்த இடமே சரியில்லை, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு போகிறா. எல்லாம் வண்டியெல்லாம் கட்டுங்க அப்படின்னா வண்டியெல்லாம் கட்டிட்டு அப்பயும் வந்து பெண்களுக்கு தான் முதல் உரிமை. அழகாக வண்டியில் உட்காந்து வச்சாச்சு, குழந்தையெல்லாம் வச்சாச்சு, பண்டம் பாத்திரம்லாம் வச்சாச்சு. அப்போ அப்படியே ஜல் 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 ஜல்னு அந்த மாட்டு வண்டியினுடைய குளம்படி அழகாக அது கழுத்தில் கட்டியிருக்க மணி, அது இல்லாமல் அதை பார்த்துட்டு இவன் உட்காந்துட்டு இதே குஞ்ச கிருஷ்ணா உட்காந்துட்டு பாருன்னு அழகாக அது பண்ணுற வினோத ஆலாபித அக்ஷராணி அதெல்லாம் சேர்ந்து கேட்டதுனால போகிற வழிநெடுக போகிற அந்த துன்பமே தெரியலையா. நடந்து தான் போயிருக்கா இத்தனைக்கும் கூட. ஏன்னா நம் மனமானது எலேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுறது. அதுதான் அவர் சொல்கிற. ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. அடுத்து 9வது ரவுண்டு போயிடலாமா?
நல்ல உஷாரா உட்காந்துருங்க, ரேபிட் ஃபயர் வரப்போறது. ஓகே, இது வந்து ஆர்டினரி ரவுண்டு தான். எத்ய பாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயாதையா என சுதி செய்வதை விளக்கவும். எந்த தசகத்துல வர்றது இது? ராதே கிருஷ்ணா. தசகம் 47 ஸ்லோகம் 10. எங்கும் நிறைந்தவனே குருவாயூரப்பா, நீ பாசம் அதாவது பற்று இல்லாதவர்களால் எளிதாக அடையக்கூடியவன் என்றால் அந்த பாசம் அதாவது கயிறு உள்ள யசோதாவினால் எவ்வாறு கட்டுண்டா என்று இவ்வாறெல்லாம் வானவர்களெல்லாம் சுதி செய்யப்பட்டா என்று பட்டத்திரி மிக அழகாக குறிப்பிடுகிறார். அருமை அருமை. பாசம் அப்படிங்கிறது, பாசம்னா அன்பு, பாசம்னா கற்ற கயிறு, அதை வைத்துக்கொண்டு ஸ்லேடைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது அக்ஷராட்டியும் தாமோதரன் என சுதி செய்யப்பட்ட வரிகள் எந்த தசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன? வரிகளை கூறும். அந்த வருஷம் 48 ஸ்லோகம் 1. முதா சுரௌகை ஸ்வமுதார சம்மதைஹி உதீய தாமோதர இத்யபீஷ்டுதக. வெரி குட். நான் கொஸ்டினை முடிக்கிறதுக்குள்ள சொல்லிட்டாங்க, தாமோதரன் ரொம்ப பிடிக்குமாமா. ஓகே, வெரி குட். அடுத்து நாராயணாட்டி 3 அசுரர்களை ஒரே ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார் பட்டத்திரி. யாரே? 3 பேர். அண்ணா தம்பியா அக்காவா தம்பியா சொல்லுங்க. தசகம் 50 ஸ்லோகம் 9ல பட்டத்திரி அவங்க சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வாம்ருதாம் கல்பூதனாம் அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷிதுமேவ வா. அதாவது பகாசுரனை வதம் செய்த போது அவன் சகோதரியான பூதனையும் இனி வதம் செய்ய போகின்ற அகாசுரனை பற்றியும் பட்டத்திரி குறிப்பிடுகிறார். அக்கா தம்பி சரி, குடும்பமே இதுக்கு கிளம்பியிருக்கா. வெரி குட், நல்லா இருப்பா. ஆனா பாத்தீங்களா, குடும்பமே போய் பகவான் போய் சேர்ந்துட்டார். ஓகே, அடுத்தது தோக்ஷஜா மதங்க சங்கஸ்ய பலம்ன தூரே சனேன தாவத் பவதாமதிஸ்யா. இந்த ஸ்லோகத்தை விளக்குக. எனது திருமேனி தொடர்பின் பயன் வெகு தொலைவில் இல்லை, அது உங்களுக்கு விரைவிலேயே கிட்டும். நம்ம எல்லாம் எப்படி சொல்றதுனால விரைவிலே கிட்டும். கூறுவன் போல நற்பேருடைய கோபர்களிடம் கூறுவன் போல பூதனையை நறுமணமாக்கி விட்டாய் என்று பட்டத்திரி தசகம் 41 ஸ்லோகம் 4 விவரிக்கிறார். அடிச்சா சொல்லிட்டாங்க, நோ கவுண்டர், கவுண்டே எடுக்க முடியாது, சொல்லிட்டாங்க அவங்க. வெரி குட். அடுத்த சாந்திராட்டிங் கோபா ததுர் கிரிவராதிவ நீலரத்னம். நீலரத்னம் பட்டத்திரி எந்த காட்சியில இதை சொல்றார்? நீலரத்னம் யார் தான் அது? நீலரத்னம் தசகம் 43ல 7வது ஸ்லோகத்துல பாறாங்கல்லின் மீது விழுந்த உயிர் நீங்கிய திருநாவர்தனின் மீது மலர்கரத்தால் அடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்த கிருஷ்ணரை பெரிய மலையில் இருந்த நீலமணியை வந்து எடுப்பது போல கோபர்கள் வந்து எடுத்துக்கொண்டனர். கிருஷ்ணன் தான் நீலமணி. வெரி குட், வெரி குட். சரி சரி, சூப்பர். அடுத்து ஏன்னா பட்டத்திரி நீலாண்ணா கொஞ்சங்கிறார், நீலமணிங்கிறார், நீலமேகம்ங்கிறார். ஓகே, அடுத்து துவாரகாட்டியும் ததிகிருத மகரஸ்தம் சாருணா சோரணேன. திருட்டுத்தனமா கிருஷ்ண வெண்ணையை கவர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அந்த காரணத்தை பட்டத்திரி எப்படி சொல்ற? குறிப்பிடுவது யாது? தசகம் 45 ஸ்லோகம் 9 மகாபலியின் இல்லத்தில் நான் யாசிக்க நேர்ந்ததல்லவா, அதை இங்கு மீண்டும் பெண்களின் முன்னிலையில் செய்ய மாட்டேன் என்று நிச்சயித்து கொண்டதாலோ என்னவோ தேவா, நீ விசித்திரமாய் வெண்ணையை கவர்ந்தாய் என பட்டத்திரி குறிப்பிடுகிறார். அவ்வளவுதான். அவன் நிறைய டியூஷன் எடுப்பா போல, அவெல்லாம் முடிச்சுட்டா போறோம். அடுத்தது மாதவாட்டையும் பாக்யம் பாக்யம் என்று எதை குறிப்பிடுகின்றார் பட்டத்திரி? ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த அன்பு இயல்பாகவும் மோட்சத்திற்கான வழியும் இந்த கோபிகைகளுக்கு ஒன்றாக கைகூடி விட்டன அல்லவா, என்னே அவர்களது பாக்கியம் என்று குறிப்பிடுகிறார் பட்டத்திரி. வெரி குட், அருமையா இருக்கு. 9 ரவுண்டு முடிச்சு, டைம் போனதே தெரியல. 10வது ரவுண்டு வரும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 ரவுண்டு இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு முடியும் பார்க்கலாம். அடுத்தது உதவாட்டியும் கிமிதம் அத்புதம், ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டார். யாரு? கோபர்கள். எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? கோவர்த்தனகிரியை உயர்த்தி பிடித்த கிருஷ்ணனை பார்த்து, இம்மலை மிகவும் பெரியது, இக்கிருஷ்ணனே வெகு நேரமாக இதனை தாங்கி தனது இடது கரகமலத்தால் தாங்கி நிற்கின்றான், இது எவ்வளவு ஆச்சரியம், ஒருவேளை இந்த மலையின் தெய்வீக தன்மையாக இருக்குமோ என்றெல்லாம் கோபர்கள் வியந்தனர் என்று கிம் இதம் அற்புதம் என்று பட்டத்திரி அழகாக 63வது தசகத்தில் 6வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். வெரி குட். இது பாருங்க, இட் சோ ஹேப்பன்ட். அவருக்குமே வந்து
பாருங்க, அவர் நடுவுல இருக்க, சுத்தி கோபிகள் உட்கார்ந்து அவர் நல்ல தூக்கி சொல்லிட்டு இருக்கார். வெரி குட். அடுத்தது அக்ஷரா டீம். ஆலோக்கிய சைலோ தரணாதி ரூபம் பிரபாவமுச்சை ஸ்தவ கோபலோகா. 2 லைன் சொல்லிட்டேன், இன்னும் 2 லைன் இருக்கு, சொல்லிடுறீங்களா? தசகம் 64 புடிச்சிட்டீங்க அப்போ. ஓகே, சொல்லுங்க. ஆலோக்கிய சைலோத்தரணாதி ரூபம் பிரபாவமுச்சைஸ்தவ கோபலோகாஹ விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே நந்தம் பவஜ்ஜாதகமன்வபிருச்சன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது ரெடியா இருங்கோ. ராச கிரீடையிலேருந்து கேள்வி. இப்போ யாரெல்லாம் ஆட போறீங்களோ எல்லாரும் ரேஞ்சுக்கு பண்ண போறீங்களான்னு எனக்கு தெரியல. உங்க ரேஞ்சுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. தவவிலோகநாத் என்று தொடங்கும் 2 ஸ்லோகங்கள். மற்றவாள்லாம் ஆடுறதுன்னா ஆடலாம், ஆடுபவர்கள் ஆடலாம். எழுந்துட்டாமா, ஏஜ் ஆகும் 1ஆவது ஆகலாம், எல்லாருமே வா ஆடுறேன். அப்ப நானும் தான் எழுந்துக்கணும் போதிருக்கேன். ஓகே. தவவிலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கதேக்ஷணா அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்பிரதாயின ஸ்ரீகதாம் நது கிருஷ்ணா புரோகரா ததனுதாச்சன கிருஷ்ணா கங்கராமுஜம் சபதி கிருஷ்ணதி கிருஷ்ணா நிர்விசங்கிதம் வனபயோதயே கிருஷ்ணா சம்விதாய சா புலக சம்ருதா கிருஷ்ணா தஸ்சுஷீச்சிரம். அருமை அருமை. லாஸ்ட்ல நம்ம தனியா ஆடிக்கலாம். இப்போ அப்படியே செட்டில் எடுங்க பாப்போம். ஓகே, ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதாவது உங்களுக்கு இப்போ எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்தீங்க இல்லையா? வெரி குட். கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களே கை தட்டிக்கலாம். சூப்பர். அடுத்து அதோக்ஷஜா டீம். பிரத்யேகமேவ கமலா பரிலாலிதாங்கான். ரொம்ப அருமையான ஸ்லோகம். சொல்றீங்களா? எந்த ததஷ்டம்? தசகம் 52 ஸ்லோகம் 8. ஓகே. பிரத்யேகமேவ கமலா பரிலாலிதாங்கான் கோவிந்திர போக சயனான் நயனாவிராமான் லீலா நிமீலித திருஷஸ் சனகாதி யோகி வியாசேவிதான் கமலகூர்பவதோதர்ஷ. அழகான புஜங்க போக சயனத்தில் இருக்கின்ற பகவானை பற்றி நம்ம சொல்றோம். As I said earlier, இன்றைய ஏகாதசி சிறப்பு வாய்ந்த ஏகாதசி, நம்ம மறக்கவே முடியாது. அருமையான முத்தான ஸ்லோகங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இவர்கள் மட்டும்தான் சொல்லுவான்னு பார்த்தா எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நைஸ். அடுத்தது ஒரு ஸ்கோப் இருக்கு. எது? காளிந்தி நர்த்தனத்துல அதவாரிணி. சொல்றேல, சொல்லுங்க. அதவாரிணி வெரி குட். காளிந்தி நர்த்தனம் இது. ஆட விட்டா ஆடிட்டே இருக்கலாம். தெரியறது நீங்க இது சொன்ன உடனே தெரிஞ்சு போயிட்டு என்ன தசகான்னு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து துவாரகா டீம். ஸ்ரீதாமானாம் அதத்தாகா பராஜிதோ பக்ததாசதாம் பிரதயன்னு. பகவானின் தன்மையை பட்டத்திரி இங்கு குறிப்பிடுகின்றார். அதை விளக்குக. பகவானின் தன்மை. தசகம் 57 ஸ்லோகம் 6. அடியார்க்கு அடியவனாய் இருக்கும் உனது தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீதாமாவிடம் தோற்றவனாய் நீ அவனை தூக்கி சுமந்தாய் என்று குறிப்பிடுகிறார் பட்டத்திரி. வெரி குட், வெரி குட். அடுத்து மாதவாட்டி. பிரம்ம சங்கர முகான பீக. எது? ராசக்கிரடை 69. சொல்லுங்க. பிரம்ம சங்கர முகான பீக பசுபாங்கனா சுபகுமா. இங்க ஆரம்பிச்சாமா? இங்க ஆரம்பிச்சாமா? அடுத்த ரவுண்ட்ஸ் முடிக்க வேண்டாமா? அடுத்து 11th ரவுண்டுமா உதவாட்டி. நூத்ன இவ அஸ்வமேதே என்று எதை குறிப்பிடுகின்றார் பட்டத்திரி? எந்த ஸ்லோகத்துலன்னு சொல்லிடுங்க.
தசகம் 71 ஸ்லோகம் 6ல கேசி என்ற குதிரையை கொல்வதான ஒரே ஒரு செயலால் தேவர்களை மகிழ்விக்கின்ற புதுவிதமான அஸ்வமேத யாகம் முன்னால் செய்யப்பட்ட போது தேவர்கள் எல்லோரும் மனம் மகிழ்ந்து கேசியை கொன்றவன் என்ற பொருள்படும் கேசவன் என்ற திருநாமத்திற்குரிய ஒன்னை துதித்தனர் என்று பட்டத்திரி குறிப்பிடுகிறார். அருமை அருமை. அச்சுதம் கேசவம் அவர்களை பாடுறீங்களா? பாடுங்க. அச்சுதம் கேசவம் நாராயணம் தாமோதரம். வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அக்ஷரா டீம். காந்திநேயம் என்று யாரை குறிப்பிடுகின்றார் பட்டத்திரி? எந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்லுங்க. தசகம் 72 ஸ்லோகம் 1 காந்தினியின் மகனான அக்ரூரை குறிப்பிடுகிறார் பட்டத்திரி. வெரி குட் வெரி குட். அடுத்து நாராயண டீம். அகதயஸ்து மகைனமயே சகே ததிகா மம மன்மத வேதனா. மன்மத வேதனைன்னு சொல்ற ஒரு ஸ்லோகம். எனக்கு என்னமோ இதுலயும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் போல் இருக்கேன். ஜூம் பண்ணுங்கப்பா, ஜூம் பண்ணுங்க சின்ன பொண்ணுங்களே எல்லாம். பண்ணுங்க பண்ணுங்க. தசகம் 78 ஸ்லோகம் 10 நான் பார்த்தது. நமயே சகே தரதிகாமகமன்மதவேதனா யுவசமக்ஷமுபேத்ய கராம்யகம் தரயிதாமயித்ராமசிதேஷனா. வெரி குட். ஐதேஷனா மொழி எழுதப்பட்ட கண்கள். அழகான ஸ்லோகம். அடுத்து அதோஷதா டீம். தவ நாம கதாரதாக சமம் சுதுஷக பிராதர் உபாகதாத நதி. அதாவது இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். நானே ஒரு 2 லைன் சொல்லிட்டேன் போட்டு. பரவாயில்ல, முதல்ல இருந்தே சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல சொன்னதான் வருமா இல்ல 2வது இல்ல வருமா? சொல்லுங்க. ராதகிருஷ்ணா. तव नाम कदारता समा सुत्रसप्रातर भागता नदी उपगार सैदैर पूजयन् दैतो नन्द सुतो भवेदिति. அருமை அருமை அருமை. அடுத்து இதிகிராதிகம் ராசக்ரீடை. எல்லாம் அப்படியே சீட்டோட ஒட்டிடுங்கப்பா. பாடுங்க. இதிகிராதிகம் மோதமேதுரை கலிகதாதுரோ கிருஷ்ணா கிருஷ்ணா பாகி மாம் கதா. குருபுரி பதே கிருஷ்ணா பாகி மாம் கதா. இது கிட்டத்தட்ட கோபிகளோட ஆந்தம் மாதிரி. அதனால ஈவன் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம். ராசக்கிரடையிலிருந்து கேஷ பாஷ சொல்லுங்க. அவ மட்டும் தான் சொல்லணும், நீங்கெல்லாம் ஆடிக்குங்க. லெட் தம் ரெசைட். துவாரகா தசகம் 69 முதலாவது நாடூர் ராசக்கிரீடை. கேஷ பாஷ கிருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஆரஜால வனமாலிகா லலித மங்கராகக சௌரவம் சீதசேல திருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் சுக்மணியோபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவ ரூபமீஷ கலயாமஹே. வெரி குட் வெரி குட். அருமை அருமை. கோபிகள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் உட்காந்துட்டோமா. இவெல்லாம் வயசாயிட்டுன்னு யார் சொல்றா? ஏதோ ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வேற கேள்விப்பட்டேன். ஓகே, அதாவது கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் என் கூட கிருஷ்ணன் போது ஒத்தொத்தர் கூடயும் கிருஷ்ணன் கையை பிடிச்சிருன்ட்டு நூற்றுக்கணக்கான கோபிகா ஸ்திரீகளோடு ஆடிய ராசக்கிரடை பார்த்தோம். ராசம் என்றால் அந்த பகவானுடைய ராசக்கிரடை. அதுவும் இன்றைய நாளில் நம்ம அதை அனுஸ்மரணை பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராசக்கிரடை ஃபார் அவர் ஓன் செல்ஃப், நம்மளை நாம் உற்சாகப்படுத்தி கொள்வதற்காகவும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் ரொம்ப அருமையான ராசக்கிரடை. என்னுடைய பலஸ்ருதிங்கிறது பக்தி மேலோங்கிடும் அப்படின்னு பட்டத்திரி குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து மாதவா, லாஸ்ட் கொஸ்டின் இந்த ரவுண்டில். விபோ விஸ்வோத்கர்ஷிம் ததயம் அவதாரோ ஜெயதிதே என்று எதனை குறிப்பிடுகிறார் பட்டத்திரி? உங்களுக்கு பெரிய கொஸ்டினாக வருதுமா, பரவாயில்லையா? சமாளிச்சுப்பீங்களா? வெரி குட், பார்க்கலாம். இந்திரனை மீண்டும் மீண்டும் பன்முறையும் நந்தகோபரை வருணன் கவர்ந்து சென்ற போது வருணனையும் குருவான சாந்தீபனி முனிவரின் இறந்த ஆனந்தமாகவே நடனமாடுவோம் கோபிமாரே.
அதை குடையாய் பிடித்து கோகுலம் காத்தவன் கோபிமாரே கோவர்த்தனம் அதை குடையாய் பிடித்து கோகுலம் காத்தவன் கோபிமாரே காளிந்தி மடுவில் காளியன் உச்சியில் நளிநடம் புரிந்தவன் கோபிமாரே காளிந்தி மடுவில் காளியன் உச்சியில் நளிநடம் புரிந்தவன் கோபிமாரே பிருந்தாவனம் தன்னில் ஆனந்தமாகவே நடனமாடுவோம் கோபிமாரே ஆயர் மணமகள் உள்ளம் கவர்ந்த மாயவனடி கோபிமாரே ஆயர் மணமகள் உள்ளம் கவர்ந்த மாயவனவனடி கோபிமாரே அன்பர்கள் உள்ளத்தில் அமுதென ஊறி அருபவன் கோபிமாரே அன்பர்கள் உள்ளத்தில் அமுதென ஊறி ஆனந்தம் தருபவன் கோபிமாரே பிருந்தாவனம் தன்னில் ஆனந்தமாகவே நடனமாடுவோம் கோபிமாரே வாசம் மிக்க மலர்களை கொய்து வாழ்த்துவோம் அவனை கோபிமாரே வாசம் மிக்க மலர்களை கொய்து வாழ்த்துவோம் அவனை கோபிமாரே வாசம் மிக்க மலர்களை கொய்து வாழ்த்துவோம் அவனை கோபிமாரே வாசுதேவன் மூடும் குழலுடன் பாடுவோம் கோபிமாரே வாசுதேவன் மூடும் குழலுடன் இணைந்து பாடுவோம் கோபிமாரே பிருந்தாவனம் ஆனந்தமாகவே நடனமாடுவோம் கோபிமாரே கோலாகலமாய் கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபிமாரே கோலாகலமாய் கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபிமாரே கோவி பாடுவோம் கோபிமாரே கோவிந்தனின் நாமாவளியை கோவி பாடுவோம் கோபிமாரே கோவிந்த 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 கோவிந்தனின் நாமாவளியை கூவி பாடுவோம் கோபிமாரே பிருந்தாவனம் தன்னிலான மாதவே நத்தனமாடுவோம் கோபிமாரே நத்தனமாடுவோம் கோபிமாரே நத்தனமாடுவோம் கோபிமாரே நத்தனமாடுவோம் கோபிமாரே நத்தனமாடுவோம் கோபிமாரே. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.